26க்கு 42ங்கிற லேண்ட் டைமென்ஷன்ஸ் கொண்ட 2.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்து தலைவாசல் வச்சு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 2 BHK அன்ஃபர்னிஷ் தனி வீடா 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் கான்டெம்பரரி டிசைனில் பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க இந்த வீட்டை. வெளியே ஒரு ஹேட்ச்பேக் நிறுத்தளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்து வீட்டுக்குள்ளே லிவிங் ஹால், கிச்சன், ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு காம்பேக்ட் பெட்ரூம்னு ரெண்டுக்குமே அட்டாச்சு டாய்லெட் அண்ட் அவுட்டர் டாய்லெட்னு பிளான் டிசைனில் கட்டி கொடுக்கப்பட்டதோட தரமான பொருட்கள், ஃபால் சீலிங், லைட்டிங்ஸ்னு இன்டர்னல் அம்யூனிட்டிஸோட பார்க், பிளான்டேஷன், பைப் கனெக்ஷன், என்ட்ரன்ஸ் ஆர்ச்னு பலவிதமான எக்ஸ்டர்னல் அம்யூனிட்டிஸோட அமைஞ்சிருக்கிற ஒரு லே அவுட்டில் தான் இந்த வீட்டை கட்டி கொடுத்துருக்காங்க. எல்லோ அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் அண்ட் டெக்ஸ்சர் கொடுத்து வால் டைல்ஸ் MS லேசர் ஜாலி மூலிமா இந்த வீட்டோட எலிவேஷனை கான்டெம்பரரி டிசைனில் கொடுத்துருக்காங்க. எலிவேஷனை மேட்ச் பண்ணி 2 மெட்டல் கேட் லேசர் கட் டிசைனில் வீட்டோட என்ட்ரன்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆனதும் கார் போர்ட்டிக்கோ ஒரு ஹேட்ச்பேக் நிறுத்துற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோவோட நார்த் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய ஈசானிய மூலையில் ஒரு போர்வெல் மற்றும் 5000 லிட்டர் கெப்பாசிட்டியில் அண்டர் கிரவுண்ட் சம்ப் வச்சு கொடுத்துருக்காங்க. நார்த் வெஸ்ட்னு சொல்லக்கூடிய வாயு மூலையில் ஸ்டேர்கேஸு கீழே 5க்கு 4.5 டைமென்ஷன்ஸில் அவுட்டர் டாய்லெட் ப்ரொவிஷன் வச்சு கொடுத்துருக்காங்க. அவுட்டர் ஸ்டேர்கேஸ்க்கான ஸ்டெப்ஸ் டைல்ஸில் லேயிங் பண்ணி ரெயிலிங் MSல ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்ததோட ஃப்ளோரிங் 1.25க்கு 1.25ங்கிற டைமென்ஷன்ஸில் ஹெவி டியூட்டியாக லேயிங் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் உடன் ஸ்டீல் டைப்பில் டபுள் டோராக வடக்கு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து மெயின் டோருக்கு முன்னாடி வரக்கூடிய ஸ்டெப்ஸ் கிரானைட்டில் லேயிங் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் ஃபர்ஸ்ட் லிவிங் ஹால் 10க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட ஃப்ளோர் டைல்ஸ் 4க்கு 2 டைமென்ஷன்ஸில் கிளாசி ஃபினிஷிங்கில் லேயிங் பண்ணியிருக்காங்க. சவுத் வாலில் கான்ட்ராஸ்ட் கலர் பெயிண்டிங் கொடுத்து சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் டபுள் லேயர் ஃபால் சீலிங் பண்ணி அதில் ஸ்பாட் அண்ட் சென்ட்ரல் லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்ட் அக்னி மூலையில் என்ட்ரு ஆனதும் கிச்சன் 10க்கு 11ங்கிற டைமென்ஷன்ஸில் ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. கிச்சனோட ஈஸ்ட் அண்ட் சவுத் வாலில் கிளாசி வால் டைல்ஸ் ரூஃப் வரைக்கும் லேயிங் பண்ணியிருக்காங்க. எல் ஷேப் கவுண்டர் டாப்ஸில் கிரானைட் லேயிங் பண்ணி ரெடிமேட் குவாட்ஸிங் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்ட் வாலில் ஸ்டோரேஜ் ப்ரொவிஷன் கடப்பா ஸ்டோன்னால ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட் கன்னிமூலையில் என்ட்ரு ஆனதும் இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் 11.5க்கு 17ங்கிற டைமென்ஷன்ஸில் ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் வாலில் செல்ஃப் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து சீலிங்க்கு யூனிக்கான பட்டர்ஃப்ளை டிசைனில் ஃபால் சீலிங் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட வெஸ்ட் வாலில் பெய்ஜ் கான்ட்ராஸ்ட் கலர் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 6க்கு 6ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. வால் அண்ட் ஃப்ளோர் டைல்ஸ் ரொம்ப அழகான டிசைனில் ரூஃப் வரைக்கும் லேயிங் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிடரி ஃபிட்டிங்ஸும் பேரிவேர் பிராண்டட்ல ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் என்ட்ரு ஆனதும் இந்த வீட்டோட காம்பேக்ட் பெட்ரூம் 11க்கு 10ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. நார்த் வாலில் செல்ஸும் ஈஸ்ட் வாலில் லாஃப்ட்டும் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் 5.5க்கு 6ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் அண்ட் வால் டைல்ஸ் ரொம்ப அழகான டிசைனில் ரூஃப் வரைக்கும் லேயிங் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிடரி ஃபிட்டிங்ஸும் பேரிவேர் பிராண்டட்ல ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் பெருநாயக்கன்பாளையம் அடுத்த வீரபாண்டி மாரியம்மன் கோயில் பக்கத்தில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீட்டை பற்றின மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த வீட்டை நேரடியாக விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்ட நம்பரை கான்டாக்ட் பண்ணி தாராளமாக விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.